வணக்கம். இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான பதிவு அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மள பல பேருக்கு எதை கடன் கொடுக்கணும், எதை கடன் வாங்கக்கூடாது அப்படின்ற தெரியாமல் நம்ம செய்கிறதுனால நமக்கு ஏற்படக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு நமக்கு தெரியாமல் நாமளே செய்யக்கூடிய பெரிய தப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த தவறை நீங்கள் திருத்திக்கிட்டு இனிமேட்டு இதே மாதிரி எந்த பொருளை வாங்கணும்னு இருக்குதோ அந்த பொருளை மட்டும் வாங்கி வாங்கக்கூடாத பொருட்களை வாங்காமல் இருந்தாலே நமக்கு தீராத நோய், கடன் பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையுமே நமக்கு சேராது. அப்படி கடன் வாங்கி நம்ம பயன்படுத்தக்கூடாத பொருட்கள் என்ன அப்படின்றத பற்றின பதிவு தான் இன்றைய பதிவு. வாங்க பதிவுக்கு போகலாம். வீட்டில் செல்வ வளம், மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் பெருகுவதற்கு மகாலட்சுமியோட அருள் நமக்கு பரிபூரணமாக வேணும். அதற்கு நம்ம நிறைய வழிபாடை செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் தெரியாமல் நாம் பிறர்கிட்ட கடனை வாங்கி பயன்படுத்தக்கூடிய சில பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தை குறைச்சி பலவிதமான துன்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம யாரும் தெரிஞ்சு செய்யறது கிடையாது. தெரியாமல் நம்ம செய்யக்கூடிய தப்புனால நம்ம ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் திருத்திக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், லக்ஷ்மி பரிபூரணமாக உங்கள் வீட்டில் வாசம் செய்வோம். சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் கூட என்ன பெரிய பிரச்சனையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறது தான் நமக்கு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் விடுறதா இருக்கும். அதனால் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் அலட்சியம் செய்யாமல் அது என்ன ஏதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுபடி தவறு நடக்காமல் நம்ம பார்த்துக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது. கடன் வாங்குவதும் தவறு, கடன் கொடுக்கறதும் தவறுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காமல் இருப்பவங்க ரொம்ப கம்மி அப்படின்னே சொல்லலாம். அவசிய தேவைக்காக மற்றவர்களோட ஏதாவது ஒரு பொருளை கடனாக வாங்கி பயன்படுத்துறது மனிதர்களோட இயல்பு அப்படின்னே சொல்லலாம். பணம் மட்டும் இல்லைங்க, பல வகையான பொருட்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு கடனாக வாங்கி பயன்படுத்துகிறோம். அந்த பொருட்களை நம்ம பயன்படுத்திட்டு அவருடன் திருப்பி கொடுத்தாலும் கடனாக வாங்கி பயன்படுத்திய அந்த பொருளால் நமக்கு நிறைய பாதிப்புகள் வர இருக்கு. அப்படி என்ன பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மொத்தம் 6 பொருட்கள் நான் இங்கே உங்களுக்காக சொல்லியிருக்கேன். முதல்ல உடைகள். மற்றவர்கள் பயன்படுத்திய ஆடைகளை நாம் பயன்படுத்தும் போது அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களும் கெட்ட சக்திகளும் நமக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆன்மீக நம்பிக்கைகளின்படி ஒருவரோட உடலில் இருக்கக்கூடிய ஆறா அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்களின் அதிர்வலைகள் அந்த ஆடையில் இருக்கும் அப்படின்னும், அதை நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய எண்ணங்களோட அதிர்வலைகள், செயல்பாடுகள் இதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால தான் இறந்தவர்களோட உடைகள் உள்ளிட்ட அவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கூட நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது, தங்க நகை. தங்க நகைகள் அப்படின்றது மகாலட்சுமியோட அம்சமாக பார்க்கப்படுது. கடன் வாங்கி தங்க நகைகளை அணியும் பொழுது நிதி தொடர்பான கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நகை வாங்கக்கூடிய யோகம் கூட இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் நமக்கு வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் பரவலாக சொல்லப்படுது. அடுத்தது, கை கடிகாரம், வாட்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நேரத்தை பார்க்கக்கூடிய வாட்ச் ஜோதிட ரீதியாகவும் சரி சூரியன் மற்றும் சனியோட ஆதிக்கம் கொண்டதைங்க. கடன் வாங்கி நம்ம ஒரு வாட்சை பயன்படுத்த போது பொருளாதார ரீதியாக கஷ்டங்கள் ஏற்படும். அதிர்ஷ்டமோ நல்ல நேரமோ நமக்கு வர்றது தாமதப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது முக்கியமான பொருள் இதுதான், பேனா. முக்கியமான தருணங்களில் சொத்து வாங்கிறது போன்ற நேரங்களில் கடன் வாங்கி பேனாவால் கையெழுத்திட்டா வாழ்க்கையே மாற்றும் அந்த தருணம் முன்னேற்றத்தையே தராது அப்படின்னு கூட சொல்லப்படுது. மாறாக தடைகள் தான் நமக்கு சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஐந்தாவது, செருப்பு. செருப்புன்றது சனீஸ்வரனின் அம்சம்னே சொல்லலாம். கடன் வாங்கி பயன்படுத்தினா சனீஸ்வரரோட கோபத்திற்கு ஆளாக நேரிடும். அது மட்டும் இல்லாமல் சனி தோஷம் அதிகரிக்கும். இது மட்டும் இல்லாமல் சமையலறை பொருட்களான முக்கியமான 3 பொருள், உப்பு, பூண்டு, வெங்காயம், இந்த பொருட்களை நம்ம கடன் வாங்கவே கூடாது. இப்போ எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். முதல்ல உடைகள், தங்க நகைகள், வாட்ச், பேனா, காலணி, உப்பு, பூண்டு, வெங்காயம், இந்த பொருட்களை நீங்கள் மறந்தும் கூட கடன் வாங்கிடாதீங்க. லக்ஷ்மி கடாட்சத்தை குறைச்சிடும்.
இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ஆன்மீக தகவலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.